Time 1:20 AM. Day 102. நேற்று கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். பட் இடையில எந்திரிச்சதுக்கப்புறம் தான் தூக்கமாகவே வந்துச்சு. பட் எப்படியாவது ஆஃபீஸ் போயிடணுன்னு இருந்தேன். ஃபாதர் காலையில் ஒரு 9:30 என்னமோ கால் பண்ணார். 9:30 11:30 கால் பண்ணார். நான் எடுக்கலை. பார்த்தேன், எனக்கு அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு வச்சுட்டேன். ஆனால் எனக்கு கொரியர்லேருந்து கால் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லைடா, யார் நமக்கு கொரியர் அனுப்புனாலும் போய் பார்த்தா மேடம் ரூபி. மேடம் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, ஹேண்ட் ரிட்டன் லெட்டர் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் குட்டி நோட்ஸ். அழுதுட்டேன் காலையிலேயே, ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், இன்றைக்கி நேற்று சமைக்கணுமா வேணுமாங்கிற கன்ஃபியூஷன்லேயே இருந்தேன். பட்டு சரி சமைக்காமல் போவேனான்னு கொஞ்சம் ரைஸ் பவுட்ரு இருந்துச்சு, ரைஸ் ஃப்ளார். அப்போ அதில் வந்து இடியப்பம் பண்ணேன். இடியப்பம் அண்டு இது சோயா சங்க்ஸு கொஞ்சம் ஃப்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி போட்டேன். நேற்று ரொம்ப கேஷுவலாக தான், லைக் பிளாக் ஜீன்ஸு, ஒயிட் பிரிண்டட் டிஷர்ட்டு அதான் போட்டேன். லெட்டரு படித்து பார்த்தேன். அதில் வந்து முஹரம் பேஸ்ட்டை வந்து விஷ் பண்ணியிருந்தா, நிறைய ஃப்ளர்ட்டிங் நோட்ஸ் போட்டிருந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபாதர் வேறு வண்டியில் போகாத, கேபிலேயே வா அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஃபாதர்கிட்ட பேசினேன். எனக்கு ஒரு வேளை நான் பைக்கில் போய் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகி அப்போ கூட ஃபாதரை வந்து நான் அப்பவும் சொன்னேன், நீ கேட்கவே இல்லை, இந்த மாதிரி சொல்லுவார்னு எனக்கு ஒரு இன்ட்யூஷன் தோணுச்சு. அதனால் நான் வந்து காசு போனாலும் பரவாயில்ல கேப் தான் போட்டேன். கேபு சீக்கிரமாக தான் வந்துச்சு. ஆனால் ஷோலிங்கனூரில் செம்ம டிராஃபிக், ரெகுலரைசேஷன். ஆக்சுவலி நேற்று ஆஃபீஸ் முடித்து ஷிஃப்ட்டு முடித்து வீட்டுக்கு வரும்போது கேபில் சீலே சாங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக அதுதான் ஓடிச்சு. காலையில் கூட எனக்கு அந்த இதுதான் பிஜிஎம் தான் வந்து பேக்ரவுண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. லைக் அந்த படம் பார்க்கும்போது கூட எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. பட் ரோபி சொல்லியிருந்தா, அந்த படம் பார்க்கும்போது அவளுக்கு அவன் என் கூட இதுதான் ஞாபகம் வந்துச்சுன்னு. அப்போ தான் நானும் யோசித்து பார்த்தேன், ஆமாம்ல, எனக்கு ஒரு தடவை கூட என்னை பார்க்க ஒன்றுமே கைவீசி வந்ததில்லை. ஏதாவது பண்ணிட்டு வருவாள், வாங்கிட்டு வருவாள், பொக்கேயோ லெட்டரோ ஏதாவது ஒன்று, இல்லை ஏதாவது குட்டி கிஃப்ட்டோ, ஃப்ளவரு அப்படின்னு சொல்லி வருவாள். ஸோ அது எனக்கு ஆமாம்லன்ற ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேபில் போயிட்டுருக்கும்போது ஆட்டோ பின்னாடி சிவான்னு எழுதியிருந்தாங்க. அப்புறம் சிவா ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிவாவுக்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பே பண்ண வரும்போது சரு கால் பண்ணார் 2 தடவை. நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு மேலே போயிட்டு பார்த்தா சரு சந்தெல்லாம் கேரம் ஆடிட்டு இருந்தாங்க, கேரம் ரூமில். சரி, வந்த உடனே கேரம் ஆட வேணாமேனு பேகு வச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க போனேன். அப்புறம் மறுபடியும் ப்ளேஸ்க்கே வந்துட்டேன். கொஞ்ச நேரம் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, வேலை செஞ்சிட்ருக்கிற டைமில் ஒரு கேம் போட்டேன். பட்டு நல்லா வரல. அதுக்கப்புறம் தான் வேலை செய்ய வந்தேன். வேலை செய்ய அந்த டைமில் வந்து நித்யா என்கிட்ட வந்து பென்சில் ட்ராயிங் காம்படிஷனுக்கு ஜட்ஜ் ஆக முடியுமா கேட்டாங்க. நான் வந்து ஓகே நான் வரேன் அப்படின்னேன். அப்புறம் அந்த டைமில்
கார்த்து வந்தா ஒயிட்டு சல்வார் போட்டு வேறு லெவல் இருந்துச்சு. நான் அவங்கள வந்து இந்த படத்தில் யாரடி நீ மோகினி வர நயன்தாரா மாதிரி சொன்னேன். ஆனால் பிரதீப் வந்து அவளை கில்லி படத்தில் வர நயன்தாரா மாதிரி சொல்லிட்டாங்க. கொக்கரை கொக்கரக்கோ அந்த பாட்டில் வர. ஆக்சுவலி அதுதான் மோர் சூட்டபிள் அவளுக்கு. செம்ம பண்ணியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரதீக்ஷா ப்ளேஸ்க்கு வந்திருந்தாங்க. நிறைய பேசணும். எனக்கும் பிரதீக்ஷாவுக்கும் நிறைய விஷயத்தில் சிங்க் ஆகுது. லைக் நான் யோசிக்கிறதெல்லாம் அவங்களும் யோசிக்கிறாங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலி. நான் வந்து அவங்க என்கிட்ட சில கொஷின்ஸ் கேட்டாங்க. எனக்கு அதுக்கு பதில் நான் சொன்னால் அது சரிப்பட்டு வராதுன்னு சொன்னேன். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இட் வாஸ் நைஸ். நல்ல நல்ல சிங்காச்சு எங்களுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் ஐயோ அது சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி லேட்டாக வந்து நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு என்டர் ஆகிற லாபியில் அவங்க பேர் என்ன, வினிஷான்னு பொண்ணு ஹாய் அப்படின்னாங்க. நானும் ஹாய் அப்படின்னேன். அவங்க பக்கத்தில் ஒரு பையன் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்க என்னை பார்த்ததும் காலு கீழே போட்டாங்க. அப்புறம் நான் அப்படியே உள்ளே வந்தேன். ஆக்சுவலி இதே இன்சிடெண்ட் முந்தானேத்து நடந்துச்சு. யாரும் எனக்கு ஹாய் சொன்னாங்க, நானும் ஹாய் சொன்னேன். அவங்க நான் வந்ததை பார்த்ததும் கால் எடுத்து வச்சுட்டாங்க. லைக் அதெல்லாம் அந்த காலம். நான்லாம் அப்படி நினைக்கவே மாட்டேன். நீங்கள் கால் மேலே கால் போடுங்க, தலை மேலே கூட கால் வைங்க. அது எனக்கு புரியுது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குதுன்னு. மனசில் இருந்தால் போதும். ஐ மீன் ஆக்ஷன்ஸில், இந்த மாதிரி ஆக்ஷன்ஸில் இல்லை. லைக் பேச்சுவார்த்தையில் வாங்க போங்கன்னு அது இல்லை. ஆக்சுவலி ரெஸ்பெக்ட்டு எப்படி ட்ரீட் பண்ணுறது, அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆக்சுவலி அப்படியே உள்ள வாஷ்ரூமில் என்டர் ஆகிற ரீனகுட்டி சிரிச்சிட்டே நிற்கிறா. பார்த்ததுமே செம்ம ஹாப்பி. போனோடனே ஹக் கேட்டால் ஹக் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி 2 பேரும் கரெக்டாக நான் சொன்னேன், யூ மேட் மை டே வா அப்படி சொல்லிட்டு தான் வந்தேன். ஆக்சுவலி முஹரம்னால நான் தொழுகினேன். அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸுக்கு போனேன். லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு. அப்புறம்தான் இந்த விஷயம்லாம், பிரதீக்ஷா விஷயம்லாம். இடையில பிரேமா பார்த்தேன். சரி பிரேமாவுக்கு மட்டும் நம்ம சாக்லேட் கொடுக்கலையேன்னு டார்க் சாக்லேட் ஒரு பீஸ் கொடுத்தேன். அவங்களுக்கு காமிச்சேன், அடல்ட் சாக்லேட்னு எழுதுனது. அவங்க ஒரே சிரிப்பு. அடல்ட்டு ஏதாவது ஆகுமானலாம் கேட்டாங்க. எதுவும் ஆகாது, தைரியமாக சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். அழகுடா அப்படின்னு. பிரேமாவும் அழகு தான், ரொம்ப அழகு தான். அதுக்கப்புறம் ஜட்ஜிங் அதுக்கு நான் போனேன். நான் வந்து சரவண்டி சொன்னேன், ஒரு 6 மணிக்கு மேலே போகலாமா, ஏன்னா எனக்கு இங்கே ஜட்ஜுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அது முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஆக்சுவலி எனக்கு விக்ரம் வரைஞ்சது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 கார்ட்டூன் கேரக்டர் வரைஞ்சிருந்தாங்க எஃபர்ட் போட்டுட்டு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கலாம். பட் அவங்க அருணுக்கு வந்து கும்ஃபு பாண்டா அதுதான் பிடிச்சிருந்தது. எனக்கும் நித்யாவுக்கும் விக்ரமோட தான் பிடிச்சிருந்தது. சரி பரவாயில்ல. நான் ஆக்சுவலி ஜட்ஜிங்கெல்லாம் முடித்து காம்படிட்டர்ஸை வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வரேன். செக்யூரிட்டி என்ன பார்த்துட்டு, என்ன நீ வரையிலையா அப்படி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நானே ஒரு ஆர்ட்டு தான், நான் இதுக்கு போய் வரையணும் அப்படின்னு. அப்போ ஆப்போசிட்டில் தினேஷ் வந்துட்டு இருந்தான். அவன் கேட்டுட்டான் அதை. தினேஷ், அக்கா நான் சத்தியமாக நினச்சேன் நீங்கள் ஓவியம்னு சொல்லுவீங்கன்னு அப்படின்னா. அப்புறம் சந்து வந்தார். சந்து வந்துட்டு, நீ ஆர்ட்டு நான் ஆர்டிஸ்ட்டு அப்படின்னாரு. அப்போ சரவணன் இறங்கினப்போ அவங்க ப்ரஷ்ஷு. ஸோ நாங்கள் 3 பேருமே நிக் நேம்ஸ் வச்சுக்கிட்டோம். இது கூட சொன்னேன், எப்படி நீங்கள் ஆர்டிஸ்ட் ஆவீங்க, ஐடியிலே என்னோடய ஃபாதர் தானே ஆர்டிஸ்ட் ஆகணும்
அப்படிலாம் சொல்லி ரொம்ப நேரம் சிரித்து கலாய்ச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பிரேக்கு போனோம். பிரேக்கில் நான் வந்து வாழைக்காய் பஜ்ஜி 2 முட்டை போண்டா சாப்பிட்டேன். நிறைய சிரித்தோம், மேலே வந்தோம். ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் நேரம் பேசினேன் நான். ஷேகர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். அதுக்கப்புறம் ப்ளேஸ்க்கு வந்தேன். வேறு என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி என்னை வித்யாவும் கேட்டிருந்தாங்க. என்னை ஓவியம்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி என்னடா எல்லோரும் நம்மளை ரொம்ப புகழ்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு. இந்த ஆர்டிஸ்ட்டு அதுக்கு அப்போது அவங்களும் அதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? இதெல்லாம் முடித்து மறுபடியும் கேரம் நிறைய ஆடினோம். பட் இந்த தடவை கொஞ்சம் நல்லா தான் ஆடினேன். ஃபஸ்ட்டுலாம் கை கொஞ்சம் நடுங்கிடுச்சு, பட் யூஸ் டு ஆகிட்டேன். அப்புறம் முரளி வந்து ப்ளேஸ்க்கு வந்து பேசினார். நான் செம்ம ஷாக் ஆகிட்டேன். அவர் எப்போவுமே பேச மாட்டார், பட் நேற்று வந்து பேசினப்போ ஷாக் ஆகிட்டேன். அவர் வந்து உங்கள் கேங்கில் என்னையும் சேர்த்துப்பீங்களா அப்படி கேட்டாங்க. தாராளமாக வாங்க, இப்போ என்ன அதுக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்படி கேட்டாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, வைப் பண்ணால் போதும் அவ்வளோதான் அப்படின்னேன். அவங்க எங்கெங்கே ட்ரிப்பு போகிறீங்க, என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க. ட்ரிப்பு பற்றி நிறைய பேசணும். அவர்கிட்ட கார் இருக்கேன், காரில் அப்படி போகலாம், நிறைய ப்ளேஸஸ் பற்றி பேசினோம் 2 பேரும். நான் கேட்டேன் அவர்கிட்ட, உங்கள் வீடு எங்கெங்கன்னு. அப்போ அவர் பெரும்பாக்கம்னார். அப்போ நான் சொன்னேன், ஷூலிங்நல்லூர் இருக்கேங்க அப்படின்னு. அப்போது ஷூலிங்நல்லூர் எங்கன்னா பிரித்திங்கிற தேவி கோயில் பக்கத்தில் அப்படின்னேன். அவர் அம்மன் அங்கே, சிச்சி கோவில் அங்கே, அம்மன் இங்கே அப்படின்னாரு. எனக்கு செம்ம ப்ளஷ் ஆகிடுச்சு. நான் முரளியெல்லாம் அப்படி சொல்லுவேன்னு நினைக்கவே இல்லை. ஐயோ, அதொன்னா. அப்புறம் சங்கீதா வந்து என்னோடய டிஷர்ட் பார்த்துட்டு அவங்க பையனோட பேக்கு வந்து என்னோடய ஷர்ட்டில் தான் பிரிண்டடாக, என்னடா பையன் பேக் போட்டு வந்திருக்காங்கன்னு நினச்சாங்களாம். அப்புறம் ஹரி வந்து ட்ரெஸ்ஸை கலாய்ச்சார். இது என்ன இது ஃபுல்லாக கார்ட்டூனாக இருக்குது, அலோஹி மாதிரி அப்படின்னு எதுவும் சொன்னார். அப்புறம் டின்னர் சாப்பிடும்போது அது ஒரு ஃபன்னு. பாரு வந்து வெளியே போய் தான் சாப்பிட்டாங்க. நான், அலெக்ஸு, மோனி, சரு. இது நடந்து ரொம்ப நாள் ஆகுது. ஐ மீன் லாஸ்ட் இயர் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்து சரவ ப்ளேஸில் போய் உட்காந்தேன். கொஞ்சம் சோகமாக உட்காந்தேன். அப்போ சரு அவன் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவன் வந்து கேட்டான், என்ன ஃப்ளவர் ஆச்சு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். நான் பூபி வேணும் அப்படின்னு. அவனுக்கு பூபின்னா என்னன்னு தெரியலை. அவன் லேப்டாப்பில் டைப் பண்ணிட்டான். அதுவும் ஆஃபீஸ் லேப்டாப்பில். ஒரே சிரிப்பு. அதுக்கப்புறம் அவன் என்னை நம்பி எந்த விஷயமே ஆஃபீஸ் லேப்டாப்பில் டைப் பண்ண மாட்டான். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை சொல்லி சொல்லி சிரித்தேன். ஐயோ, நினச்சி எனக்கு இப்பவும் சிரிப்பு வருது. வேறு என்ன நடந்துச்சு? அப்புறம் எப்போ வாஷ்ரூம் போயிட்டு திரும்ப வரும்போது ஆர்த்தி, அப்புறம் என்ன வைஷ்ணவியை பார்த்தேன். வைஷ்ணவியில் ஐயோ அவங்க பேர் என்ன, வர்ஷினியை பார்த்தேன். சாரி, வைஷ்ணவின்னு இருந்துச்சு. வர்ஷினியும் ஆர்த்தியும் பார்த்தேன். அப்போ அவங்க 2 பேரும் பார்த்து நான் ஹாய் ஹாய் அப்படின்னு. ஆர்த்தி என்ன தெரியுமா பண்ணால், ஸ்பேங்க் பண்ணிட்டா. லைட்டாக தான், பட் ஸ்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுவும் நல்லா லைக்
ஒரு ஒரு நிமிஷம் ஷாக் ஆனேன். பட் அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஒரு 4 நாளாக எனக்கு நிறைய ஆடியோஸ் அனுப்பிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கணும்னு நினச்சி நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா வாட்ஸ்அப் நான் சரியாக நோட் பண்ணல. அப்புறம் அதெல்லாம் உட்காந்து கேட்டேன். அம்மா என்ன அப்படி இப்படி புகழ்கிறாங்க. கடவுள் கொடுத்த வரமே கிஃப்டே அப்படி இப்படி இப்படின்னு ரொம்ப ரொம்ப எனக்கு அப்படியே ஒரு வெக்கமாக ஆயிடுச்சு. அப்போ நான் சரி அம்மாவுக்கு ஜாக்கெட்டு தைக்க காசு அனுப்பணும்னு அதை அனுப்பினேன். அப்புறம் டூரு போகிற வகைக்கு அதுக்கும் கொஞ்சம் சேர்த்து அனுப்பினேன் காசு. அம்மா செம்ம ஹாப்பி. வேறு என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி இது நான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். பிரதீப் வந்து இந்த பிரதீப் வந்து பழைய பிரதீப். ஓகே. அவன் வந்து ரொம்ப நாளாக லைக் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தான். அவனுக்கு நல்லாவே தெரியும் எனக்கு அந்த மாதிரி பேசினாலே பிடிக்காதுன்னு. அவன் சீரியஸாக தான் கேட்டான். அது எனக்கு தெரிஞ்சது. லைக் அது ஏன் பிடிக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு வேறு எந்த பொண்ணை பிடிச்சாலும் அது எனக்கு ஐ டோன்ட் கேர். அவனுக்கும் இல்லை, யாருக்கு யாரை பிடிச்சாலும் ஐ டோன்ட் கேர். ஆனால் இப்போ என்னோட ஒரு ஃப்ரெண்டை வந்து இப்போ அவனுக்கு பிடிக்கும், நான் இன்ட்ரோ கொடு அந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு பிடிக்காது. நான் எதுக்கு இன்ட்ரோ கொடு, வேணும்னா நீயே போய் பேசு அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். ஏன்னா ஃப்யூச்சரில் இவங்க 2 பேருக்கு இடையில் ஏதாவது இருந்தால் அது எனக்கு தான் வரும். நான் தான் அந்த பொண்ணு இன்ட்ரோ கொடுத்த, அதனால தான் இந்த பிரச்சனை எல்லாம். கொடுக்காம இருந்தது தான் இப்படியெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு ஒரு இது வரும். நெகட்டிவாக நடந்தால் என் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. அது ஒரு டைம் இல்லை, பல டைம். அதனால் நான் வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு காம்ப்ளெக்ஸ் கூட இருக்குது. அது எப்படி சொல்கிறது, டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வெக்கேஷன் டைமில் சந்திரஜா நானும் ரொம்ப ரொம்ப க்ளோஸு, செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ நான் ஸ்டேட்டஸு அப்போது ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடும்போது எல்லோரும் சந்திரஜாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க. அது எனக்கு ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு, டு பி ஆனஸ்ட். ஐயோ, நம்ம ரொம்ப கேவலமாக இருக்குமோ அந்த மாதிரி. இது 2 இருக்குது. இந்த 2 ரீசனும் தான். அப்புறம் என்னென்னா, வேணும்னா நீங்களே போங்க. அது என்ன என்னோட மூலமாக, ஐ மீன் என்ன ரீசன் வச்சு போகாதீங்க. அண்ட் என்னை விட உங்களுக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கோ. ஆனால் என்ன திரும்ப எங்கிட்டே வந்துடாதீங்க, எனக்கு அவ்வளோதான். அது அன்னைக்கு அவன் கேட்டதுலேருந்து எனக்கு அவன்கிட்ட பேசணுன்னே தோணலை. இது ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, சந்திரஜா விஷயத்தில் தெரியாதவங்க கேட்டால் ஐ டோன்ட் கேர். என்னை ரொம்ப தெரிஞ்சவங்க இல்லை எனக்கு நான் க்ளோஸுன்னு நினைக்கிற கொஞ்சம் பீப்புள் அப்படி சொன்னால் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எஃபியில் விஷ்ணு நாராயணன் அம்பீஷன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. நான் என்ன ஃபோட்டோ போட்டாலும் லைக் போட்டுட்டு, லைக் எப்படி சொல்கிறது, நாங்கள் நேரில் பார்த்ததில்ல. ஐ மீன் நான் அவரை பார்த்ததில்ல, அவர் என்னை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் எப்போவும் வந்து சந்திரஜா இன்ட்ரோ கொடுன்னு ஏதோ கேட்டார் எஃபியில். அவ்வளோதான். அந்த மனுஷங்கிட்ட நான் அதுக்கப்புறம் பேசினதே இல்லை. மெசேஜ் அனுப்பார், ரிப்ளை இல்லை. எஃபியில் லைக் வாட்ஸ்அப்லேயே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். எத்தனையுமே நான் ஃபோன் அடித்தா கூட நான் எடுக்க மாட்டேன். அந்த மாதிரி இக்னோர் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ். எனக்கு ஞாபகம் இருக்குது நான் ஏன் அவர்கிட்ட பேசலைன்னு. 5 இயர்ஸ் கழிச்சிட்டு அவர் என்ன காண்டாக்ட் பண்ணிட்டே இருந்து ட்ரை பண்ணார். அப்புறம் ஒரு நாள் வந்து அவரே என்கிட்ட வந்து ஏன் பேச மாட்டேங்கிற, ரீசன் சொல்லி ஆகணும், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்றத கேட்டதுக்கு நான் வந்து இது சொன்னேன். நீங்கள் இன்ட்ரோ கேட்டீங்க, அது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. அவர் வந்து நான் அது பிஸ்னஸ் விஷயமாக தான் கேட்டேன் அந்த மாதிரி ஏதோ சொன்னப்போ நான் வந்து சொன்னேன் எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் நான் வந்து நீங்கள் என்ன ரீசனாக வேணால் இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவங்கக்கிட்டே போய் பேசுங்க, என்ன அதில் இன்க்ளூட் பண்ணாதீங்க அந்த மாதிரி சொன்னேன். அவர்கிட்டே நான் 5 வருஷம் பேசலை. பிரதீப்ட நான் எவ்வளோ வருஷம் பேசுவேன் எனக்கு தெரியல. அவன் எதுவும் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தான் நேற்று, நான் பார்த்துட்டு எதுவும் ரியாக்ட் பண்ணல.
ஐ மீன் நேற்று இல்லை முந்தா நேற்று. அப்புறம் வாய்ஸ் அனுப்புனான், அதுக்கும் நான் வந்து ஓப்பன் கூட பண்ணல. ஐம் லைக் ஸ்டில் மேடிட்டிவ் அந்த மாதிரி. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஸ்ராவன் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் போட்ட டிபிக்கெல்லாம் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக நான் ஒரு டிபி வச்சுருந்தேன் saree. அவங்க சொன்னாங்க, இந்த saree ஃபோட்டோவெல்லாம் வந்து மேட்ரிமோனியில் போட்டு அவ்வளோ பேர் க்யூ நிற்பாங்க அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன், யாரும் வரமாட்டாங்க, அந்தளவுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னால், அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பாராம் க்யூவில். ஐயோ, யாருமே வரமாட்டாங்க, அதெல்லாம் அந்த காலம். இடையில லைட்டாக மூச்சிங் ஆயிடுச்சு. அது மோனி கண்டுபிடிச்சிட்டாங்க. மோனி கேட்டாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, கேட்டாங்க. நான் மோன்ட்டு ஆமாம் மோனி அப்படின்னேன். மூச்சிங் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, கள்ளி. அதுக்கப்புறமா பிரேக்கில் அது சொல்ல மறந்துட்டேன். முட்டை பஜ்ஜி சாப்பிடும்போது என்னோடய ஷூ வந்து சரி பண்ணுற மாதிரி நின்றுட்டு சந்து ஷூ லேஸை கழட்டி விட்டுட்டேன். முந்தா நேற்று லெஃப்ட் சைடு கழட்டி விட்டேன், இன்றைக்கி நேற்று ரைட் சைடு ஷூ கழட்டி விட்டேன். அப்புறம் பஞ்சின் வைக்கும்போது அப்பவும் ஷூ லேஸ் கழட்டி விட்டேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறைய கேரம் ஆடினோம். ஐ மீன் நிறைய ஆடினோம் இந்த சென்ஸ், ஒரு 3 கேம்ஸ் ஆடினோம். அதில் நானும் சந்து சரு. சந்து வந்து 2 சைடு ஆடுற மாதிரி வந்தப்போ நான் வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு ஜிகில் ஜிகில் பண்ணிவிட்டு அவர் ஆட விடாமல் மாதிரி பண்ணேன். முடியெல்லாம் வந்து கேரம் போர்டில் தட்டின மாதிரி, லைக் அதாவது நானும் சருவும் ஜெயிக்கணும் அந்த மாதிரி, அவர் ஆப்போசிஷனாக இருக்கும்போது. அதுக்கப்புறம் நானும் சந்தும் ஆப்போசிட் இருக்கும்போது சரவணன் இந்த மாதிரி பண்ணேன். அதெல்லாம் நிறைய சிரிச்சேன். கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா சாங் பாடினேன். என்னென்னமோ பண்ண முக்காலா சாங் பாடினேன். நல்லா சிரித்தோம். லாஸ்ட் ஒரு கேம் கூட ஆடினோம். எல்லா கேம்லேயும் நிறைய சிரித்தோம். அது ஒன்று தான். ஆக்சுவலி தீனா ரொம்ப ஃபன்னி. அதாவது சின்ன பசங்க இருப்பாங்கள்ல, குழந்தைங்க, லைக் ஒரு 5th 6th அந்த மாதிரி. இப்போ அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து சண்டை மூட்டி விடுறோம். என்னடா அவன் உன்னை பற்றி இப்படி பேசுகிறான், வேறு பேமெண்ட் என்னடா அவன் உன்னை பற்றி இப்படி பேசுகிறான், இப்படியே வந்து சொல்லி அவனுக்கு அந்த மாதிரி வேலை பண்ண ரொம்ப பிடிக்கும். அவன் அந்த மாதிரி வேலை எங்ககிட்டையும் பண்ணுவாங்க. சந்தோஷத்தை ஒன்று சொல்லுவாங்க, சரவண்ட்ட ஒன்று சொல்லுவாங்க, என்ன அக்கா இப்படி பண்ணாங்கன்னு. என்ன ஸோ அவங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது அவன் ஓவராக பேசினான். இல்லை சாட்டர்டே சண்டே ஆனால் அவன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கானா. சாட்டர்டே வந்து சரவணன் வீட்டுக்கும், சண்டே வந்து சந்தோஷ் வீட்டுக்கும் போவானா. எங்கேயும் போக மாட்டான், சும்மா வாய் பேசுகிறான். அவன் நாளைக்கு ஒரு வேளை போகலைன்னா 600 ரூபாய் அனுப்பணும், போவேன்னா அனுப்ப வேண்டாம், அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் வச்சோம். என்ன காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ அவன் போன டைமில் நான் சொன்னேன், அவனை நீ மட்டும் ஒத்துக்கலை, யூடியூப்பில் வந்து உன்னை பற்றி அசிங்கமாக போட்டுருவேன், ஸோ இப்படி நீ எங்களெல்லாம் ஏமாத்தினேன்னு போட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெறுப்பேற்றினேன். அப்புறம் அவனோட ஹெட்செட்டை வந்து ஒழிச்சு வச்சேன். அவனுக்கு அது பிடிக்குதே இல்லையான்னு தெரியலை, ஒஃபென்சிவாக எடுத்தானான்னு தெரியலை. அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்டில் ட்ராயிங் காம்படிஷன் இருந்துச்சு. சத்தியமாக ஷாக் ஆகிட்டேன். சிவகுமார் ரமேஷ் ஃபஸ்ட் ப்ரைஸ்னு வந்ததும் வாவ், சிவாவுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸா அப்படின்னு இருந்துச்சு. லைக் அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் வரைவாருன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு செம்ம ஹாப்பி. நான் எந்திரிச்சு தேடுறேன் சிவா எங்கன்னு. பார்த்தா அவங்க பிரேக் போயிருக்காங்க. நான் கிளாப் அடித்தேன். அப்புறம் அவங்கள கால் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட ட்ராயிங் எதுன்னு பார்க்க போனேன். லைக் லிட்ரலி ரொம்ப ஹாப்பி. ஏதோ நான் ஜெயிச்சா கூட எனக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் வராது, அந்த மாதிரி, அந்தளவுக்கு சந்தோஷம்.
ம். வேற என்ன? வேற என்ன நடந்து விட்டது? அவ்வளோதான் நினைக்கிறேன். மற்றது எதுவும் ஞாபகம் இல்லை. அப்புறம் கேபு ரொம்ப லேட் ஆச்சு பிக் பண்ண. ரொம்ப 3 நாளாக கண்டினியூஸாக லேட்டாக வராங்க. நான் ஏர்லியாக போகிறேன். லைக் 12 to 12:15 கீழே போகணும். நான் வந்து 12 2 3 4 5 அந்த டைமுக்கே நான் கீழே போயிடுறேன். அவங்க வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் இன்னொரு சர்ப்ரைஸ். மறுபடியும் பிளிங்கிட்டில் ஏதோ ரூபி போட்டிருக்கா. கண் கலங்கிடுச்சு. எனக்கு தெரியலை, இது பாவமா புண்ணியமா எனக்கு தெரியலை. ஒரு பையனை எப்படிலாம் வந்து ட்ரீட் பண்ணணும்னு நான் நினச்சேனோ எல்லாமே ரூபி பண்ணிகிட்ருக்கா. ஓகே, அழுதேன், ஆப்வியஸ்லி அழுதேன். ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். அந்த பொக்கே, அந்த லெட்டர், அப்புறம் நான் ரொம்ப காஃப் பண்ணேன்னு சார் த்ரோட்டுக்கு ஏதோ டேப்லெட் மாதிரி ஏதோ ஒன்று. ஆக்சுவலி நேற்று வினய் மெசேஜ் அனுப்பியிருந்தார். யூடியூப்பில் என்னை பற்றி சொன்னீங்களா, இனிமேல் சொல்லாதீங்க, எனக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் அப்படி தான் இருக்கும், என் லைஃப்பில் இருக்கணுன்னா யூடியூப்லேயே இருப்பீங்க, நான் சொல்லுவேன். உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லையா, நான் சொல்லணுன்னு விருப்பம் இல்லையா, அப்போ லைஃப்பில் இருக்காதீங்க, வெரி சிம்பிள் அப்படின்னு நான் சொன்னேன். மறுபடியும் அதே மாதிரி மீட் பண்ணணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப ஒரு இமோஷனல் ஆகிட்டாரா ஒரு ஒரு பாயிண்டில். லைக் ரொம்ப இமோஷனலி நான் சேடாக இருக்கேன், ஏதோ உங்ககிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்குது, பார்த்து பேசினா சரியாகும் தோணுது, அந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி பார்த்து பேசினா சரியாகும்னா சரி பார்த்து பேசுகிறேன். ஆனால் மறுபடியும் அவங்க வந்து அக்காமடேஷன், எனக்கு சென்னையில் யாரையும் தெரியாது, அவங்க கூட இருப்பீங்களா, என் கூட இருப்பீங்களா, இல்லை நான் அவங்க கூட இருக்கேன், அந்த மாதிரி பேசுகிறது எனக்கு பிடிக்கல. அப்புறம் அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டு, சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, எங்கே இருந்தாலும் நல்லா இருன்னு சொல்லிட்டு பை சொல்லிட்டாரு. சரின்னு நானும் விட்டுட்டேன். ஓகே, தேங்க்யூ, சேம் டு யூ அப்படின்னேன். வேறு என்ன சொல்கிறது நான்? அவ்வளோதான், இருக்கிற கதையெல்லாம் சொல்லிட்டேன். டேடர். അമ്മയുടെ കണ്ണിൽ മണിമകനേ, അമ്മയുടെ വൈരക്കല്ലേ, അമ്മയുടെ മണിമുത്തേ, അമ്മയുടെ മാണിക്യമേ, കുഞ്ഞുടങ്ങുകയാണോ? അല്ലാഹു തന്ന സ്വത്തേ, കുഞ്ഞുടങ്ങിക്കോ, താത്തമ്മ ഉടങ്ങിക്കോ, മുയൽ കുഞ്ഞുടങ്ങും മാതിരി ഉടങ്ങിക്കോ, താത്തമേ, മണിമുത്തേ.